எஸ் மை ஜீசஸ். ஃபாதர் காட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் எங்களை நடத்தி வருகிறவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய கிருபை எங்களோடு தங்கியிருப்பதாக. இந்த 21 நாள் ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியான நடத்தி வருகிற நடத்தலுக்காக நன்றி. இந்த காலை தோறும் உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. நீர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையில் தேவன் பிரியப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏல் பெத்தே, இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பாரம்பு வா என்றீரே, பூமியின் தோலை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பாரம்பு வா என்றீரே, பூமியின் தோலை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல் சொல்லுவீங்களா? இது வானத்தின் வாசல். பூமியில் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே
ஏ பெத்தேல் சொல்லுவீங்களா? இது வானத்தின் வாசல், என் ஏசையா, என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவே. தள்ளாட விட மாட்டார், தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மாலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தம் இன்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மாலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தம் இன்றி. உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். நீர்கால்கள் ஓர நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுப்பே. இலையுதிராமரம் போல் இருப்பே, நான் செய்வதெல்லாம் வாய்க்க. ஓ ஆமே. நீர்கால்கள் ஓர நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுப்பே. இலையுதிராமரம் போல் இருப்பே, நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன். நான் என்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வச்சிருக்கிறேன். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் சீக்கிரத்துல சகலத்தையும் மாற்றுகிற தேவன் மேல. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன். அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவே.
ஒருபோதும் தள்ளாட விட மாட்டான். மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவே, ஒருபோதும் தள்ளாட. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன்னா. என் நம்பிக்கை எல்லாம் அவர் மேல் இருக்கிறது. என் புகலிடமே, என் அடைக்கலமே, என் கேடகமே, என் துருகமே, என் நம்பிக்கையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின். ஸ்தோத்திரமும் கானமும் வல்லமையும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கானமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, ஆராதிக்கிறோம். ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வாளிகளெல்லாம் சத்தியமானவை ஐயா, சத்தியமானவை. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ,
அன்பு செய்கின்றோம். சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவே, பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூயாவி தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம். சொல்லுவீங்களா? இயேசுவே ஆவியானவரே தூய ஆவியானவரே தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டே 14 14வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை 21 நாள் ஜெபத்தில் 14வது நாளில் நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு பேச போகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஜெரேமியா சாப்டர் 31 verse 16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்தில் இருந்து திரும்பி வருவார்கள். திரும்பி நான் வாசிக்கிறேன். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். This is what the Lord says. Restrain your voice from weeping and your eyes from tears. For your work will be rewarded, declares the Lord. They will return from the land of the enemies. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானவர் தாமே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசின வார்த்தை, நான் உன்னை சிநேகித்தேன், உன்னை காரணத்தினால் இழுத்து கொண்டேன். எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத நேற்றைய தினத்தில் ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து
அப்படியே ஆண்டவர் பேசுகிறார். என்னென்னா, நிறைய நேரம் நமக்கு விரோதமாக எழும்புகிற அநேக காரியங்களை நினைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அழுது கொண்டு கண்ணீர் விட்டுக்கொண்டு, என் கண்ணீருக்கு பதில் கிடைக்காதா, நான் அழுகிறத கர்த்தர் பார்க்கலையா, பார்க்க மாட்டாரா, நான் எப்படி அழுது கொண்டிருக்கிறேன், நான் எப்படி கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர்த்துடைய இருதயம், நிறைய பேர்த்துடைய இருதயத்தின் சத்தத்தை இந்த கால வேளையில் ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் தனிமையில் தனியாய் உட்கார்ந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிற உங்கள் அழுகை, உங்கள் கண்ணீர், இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். அழுகாதப்பா, நீ அழுகாத. சத்தமாக அழுதுட்டா கூட மற்றவங்களுக்கு கேட்டுரும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய கண்ணீரை நீ அடக்கி அடக்கி அழுது கொண்டிருந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். பஸ்ட் அவுட் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு பஸ்ட் அவுட் ஆயிடக்கூடாதுன்னு கடினமாக நீ உள்ளுக்குள்ளேயே உன்னுடைய ஆத்மா மனக்குமுறலை நான் அறிந்திருக்கிறேன். அப்படியே அமைதியாகவே இரு, அமைதியாக இரு. நீ கண்ணீர் விடாத, நீ அழுகாத. கர்த்தர் சொல்கிறாரு, நீ அழுகாதபடிக்கு உன் கண்ணை காத்துக்கோ, ஏனென்றால் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைகளுக்கான பலனை நான் தரப்போகிறேன். ஃபார் யுவர் ஒர்க் வில் பி ரிவார்டட். நீ கவலைப்படாத. ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு நீ அழுது கொண்டிருக்கிறாய். மனிதர்கள் உன்னை புரியாமல் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். அது நிமித்தமாக நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்கிறார், அமைதியாயிரு, அழுகாத. உன் கண்ணீரை நான் கண்டேன். நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கோ. நீ செஞ்ச காரியத்திற்கு, உன் கிரியைகளுக்கு பலனை நான் கண்டிப்பாக தருவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 56:8 சொல்லப்படுகிறது. 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறார், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கண்களில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் தேவனுடைய துருத்தியில் இருந்து தேவனுடைய கணக்கில் இருக்குது. என் கண்ணீர் துளிகளுடைய கவுண்ட்டை அவைகள் உம்முடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. அவர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஒவ்வொரு கவுண்ட்டுக்கு, அந்த ஒவ்வொரு நம்பர் ஆஃப் டியர்ஸுக்கும் பலனுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அழுகாத, டோன்ட் கிரை. இந்த 14வது நாளில் கர்த்தர் சொல்கிறார், அழுகாத. நேற்றைய தினத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னை இழுத்துக்கொண்டே ஸ்நேகத்தால், காருண்யத்தினால் ஸ்நேகித்தேன், இழுத்துக்கொண்டேன் நான். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ அழுகாத, உன்னை நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ அழக்கூடாது. நீ உன் கண்ணீரை உன் கண்களிலிருந்து அழுக விடாத. பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங். எனக்காக அவர் அழுதார். யோவான் 11:35 சொல்லப்படுது, இயேசு கண்ணீர் விட்டார். எஸ், அவர் நமக்காக இருக்கிறாருங்க. என் கண்ணீர் என்னவென்று அவருக்கு தெரியும். என் கண்ணீருடைய கணக்கு அவருக்கு தெரியும். அதான் வசனம் சொல்லுது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். உம்முடைய துருத்தியில் கவுண்ட் பண்ணி சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு கவுண்ட்டுக்கும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண ஒவ்வொரு பிசாசினுடைய காரியத்தின் நிமித்தமாய் நான் கண்ணீர் விட்ட கண்ணீருக்கான பலனை கர்த்தர் தருவார். துருத்தியில் இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று வந்த மனிதர்களின் நிமித்தமாய் நான் சிந்தின கண்ணீர் எல்லாம் துருத்தியில் இருக்கிறது. அவைகள் தேவனுடைய கணக்கில் வைத்திருக்கிறார்.
தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை உடச்சி எறியணும், தவிடுபடியாக்கணும் அப்படின்னு நினைத்து வந்த எல்லாவற்றிற்கும் தேவன் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர விடாமல் தடுக்கிற காரியத்தின் நிமித்தமாக கண்ணீர் சிந்தின கண்ணீரை தேவன் பார்க்கிறார். நான் தேவ சமூகத்துக்கு வந்தது தப்பா? நான் தேவனை தேர்ந்தெடுத்தது தப்பா? இது தப்புன்னு இதோ ஒரு பெரிய குற்றமாய் பேசி இதை அதிகமாக காட்டி என்னை வேதனைக்குள் தள்ளினார்கள் அல்லவா? நான் அழுதேன். துருத்தியில் இருக்கிறது, தேவனுடைய கணக்கில் இருக்கிறது, தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. நன்மை செய்யுங்க, சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, ஏற்ற காலத்தில் அறுப்பீங்க. கலாத்தியர் 6:9, கலாத்தியர் 6:9, கலீசியன் சாப்டர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போகாதீங்க. நீங்கள் கண்ணீரெல்லாம் இனிமேல் கண்ணீர் விடாதீங்க. உங்கள் கண்களிலிருந்து அழாதபடிக்கு உங்கள் கண் அமைதியாக இருப்பதாக. ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைகளுக்கான பலன் நான் தரேன்யா, உன் கிரியைகளுக்கான பலனை நான் தரேன்யா. நீ அமைதியாக இரு, டயர்டாகாத, சோர்ந்து போகாத. சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்குதா? சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, கலங்காத, திகையாத. நானே உன் தேவன், நம்பி இருக்கிறவர் என்று சொல்லு. தளர்ந்து போகாத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத. நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். வாக்குத்தத்தமாக சொல்கிறார், ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். எப்படி அறுப்பீர்கள்? யோவேல் 2:25 சொல்லப்படுகிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:25 சொல்லப்படுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களுக்கு விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை, உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறார், பலனாக நான் திருப்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எதெல்லாம் அழித்ததோ அழித்தவைகளை திரும்பவும் நான் கட்டப்போகிறேன். கட்ட சொல்கிறேன், நான் திரும்ப கொடுப்பேன், திரும்ப கொடுப்பேன், திரும்ப கொடுப்பேன். சங்கீதம் 34 17-18 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 34 17-18 வாசிக்கும் பொழுது, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீங்கள் கண்ணீர் சிந்தின கண்ணீரை கர்த்தர் பார்த்து அதிலிருந்து சீக்கிரத்தில் உங்களை விடுதலையாக்கணும் கர்த்தர் நினைக்கிறார். அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா நிந்தனைகளுக்கும் எல்லா அவமானங்களுக்கும் எல்லா கேவலமான காரியங்களுக்கும் எல்லா விலக்கி வைத்த ஒதுக்கி வைத்த காரியத்திற்கும் எல்லாவற்றிற்கும் வெறுத்தவைகள், ஆவிக்குரிய காரியத்தில் வளரவிடாமல் தடுத்தவைகளுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்கிறார், எல்லாவற்றையும் நீங்களாக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்ததோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்களாக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். வசனம் புரிகிறதா? நொறுங்குண்ட இருதயத்தில் கண்ணீர் சிந்தி இருக்கிறீர்கள், இனிமேல் கண்ணீர் சிந்தாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக சமீபமாக இருக்கிறார். ஏசாயா 25:8 சொல்லப்படுகிறது. ஏசாயா 25:8 சொல்லப்படுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, கவனித்தீங்களா? எல்லா முகங்களில் இருந்த கண்ணீரை துடைத்து உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார், மனுஷன் சொல்லலை. வார்த்தையை கவனித்தீர்களா? தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு.
என் ஜனத்தினுடைய நிந்தையை பூமியிலே இல்லாமல் தூக்கிடுவேன். பூமியிலே இல்லாமல் தூக்கிடுவேன். உன் கண்ணீரை மூஞ்சிலிருந்து தொடச்சிருவேன், எடுத்துருவேன். உன்மேல் சுமத்தின எல்லா நிந்தைகள், நீ சந்தித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற எல்லா நிந்தனைகள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா நிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பூமியிலே ஏறாதபடி நீக்குவாராம். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான வார்த்தை. அதனால தான் வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15:58, 1 கொரிந்தியர் 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலேயே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் ஆவிக்குரிய லைஃப்பை நீங்கள் எப்பயும் போலவே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லா பாடுகள் வரும். வார்த்தையை கவனிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து, நீங்கள் கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுகிற பிரயாசம் வீணாக போகிறதல்ல அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் உறுதிப்பட்டவர்களாக இருங்க, இன்னும் அசையாதவர்களாக இருங்க. உங்கள் கிரியைகள், கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுங்க. நீங்கள் பெருகிட்டே இருங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருகிட்டே இருங்க. துன்பம் வரும், துயரம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிந்தனை வரும், அழுக வரும், கண்ணீர் சிந்துறோம், தனிமையை உட்கார்ந்து அழுகிறோம், எல்லாம் தெரிகிறது. கர்த்தர் சொல்கிறார், அவையெல்லாம் இருக்கட்டும், நீ உறுதிப்பட்டவனாயிரு, நீ அசையாதவனாயிரு, நீ பெருகிட்டே இரு. நீ ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியத்தில் பெருகிட்டே இருப்பா, நீ பெருகிட்டே இருப்பா, நீ பெருகிட்டே இருப்பா. நான் அதெல்லாத்தையும் பூமியில் இராதபடிக்கு தூக்கிடுவேன். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகு, நீ என்னோடு பெருகி கொண்டே இரு. ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையான வார்த்தை, எவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு அருமையான வார்த்தை. இந்த காலை வேளையில் 14வது நாள் காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறார், யோபை குறித்து நமக்கு தெரியும். யோபு சகலவற்றிலையும் அவன் சகல துன்பங்களையும், துயரத்தையும், கஷ்டத்தையும், வியாதியையும், மரணத்தையும், போராட்டத்தையும், நிந்தனைகளையும், அவமானங்களையும் சகலத்தையும் சந்தித்தார். யோபு 42:10 சொல்லப்படுது. யோபு 42:10 அந்த வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நீங்கள் அழுதுருப்பீங்க, நீங்கள் புலம்பி இருப்பீங்க, நீங்கள் கதறி இருப்பீங்க, சிறையிருப்பாக இருக்குதேன்னு கூட இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளை சொல்கிறார், உன் சிறையிருப்பை மாத்திரையா. யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நீங்கள் கண்ணீர் சிந்தின கண்ணீருக்கு கர்த்தர் இரட்டத்தனையான பதிலை வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இனிமேல் அழுகாதீங்க, இரட்டத்தனையான நன்மைக்கு காத்திருங்க. உங்கள் கண்ணிலிருந்து இனிமேல் அழுகை வர வேண்டாம். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்துக்கு காத்திருங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அவன் சிறையிருப்பை நான் மாற்றினேன். அவனுடைய முந்தின நிலைமையை காட்டிலும், அவன் முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம், முன் இருந்த எல்லாத்தையும் பார்க்கலாம், பின்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் இன்றைக்கு இந்த 14வது நாளில் சொல்கிறார், முன்னாடி இருந்த நிலைமை, உங்களுடைய நிலைமை எல்லாம் கர்த்தர் தலைகளாக மாற்றார். கர்த்தர் தலைகளாக மாற்றப் போகிறார். கர்த்தர் தலைகளாக மாற்றப் போகிறார். விசுவாசிங்க. வசனம் சொல்லுது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நீ விசுவாசித்தா தேவனுடைய க்ளோரியை, மகிமையை பார்ப்பப்பா. இந்த 14வது நாளில் ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். நீங்கள் கண்ணீர் விட்டு, நீங்கள் அழுத, நீங்கள் எல்லா நாட்களுக்கும் உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிகிறது. இனிமேல் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு. நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனிமேல் அழுகாத, இனிமேல் பயப்படாத, இனிமேல் கலங்காத, இனிமேல் கண்ணீர் சிந்தாத. உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அழுகாதப்பா, தேவையில்லாத விஷயத்துக்கு அழுகாத, தேவையில்லாத காரியங்களை நினச்சி புலம்பாத, தேவையில்லாத விஷயத்துக்கு நீர் கண்ணீர் விடாத, கண்ணீர் சிந்தாத. கர்த்தர் சகலத்தையும் பார்த்துக்குவார். கர்த்தர் பலன் அளிப்பார். கர்த்தர் சகலவற்றையும் பார்த்துக்கொள்வா. ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 14வது நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுனீங்க, அதற்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் அப்படியே ஜனங்களுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இந்த வார்த்தையை கேட்டவர்களுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி போட்டு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், தாழ்த்துக்கிறேன். நீரே ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோடு இருங்க, அழாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர்களோடு இருக்கார், சகலவற்றையும் மாற்றுவார். நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. சீக்கிரத்திலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக.